ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பத்தினா எப்படி கன்சிஸ்டன்டா நான் படிச்சேன் அப்படிங்கிற என்னோட ஜேர்னி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது மத்தபடி வந்து நீங்க இப்படிதான் படிக்கணும் அப்படின்னால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நான் என்னோட ஸ்டைல் வந்து சொல்றேன். இப்ப நான் சொல்ல போறதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம எதுக்காக படிக்க வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பார்க்ல வந்திருப்போம்ல, அப்படியே ஒரு ஃபுல் வெறியில வந்து நம்ம வந்து எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் உற்சாகத்துல பயங்கரமான கான்பிடன்ஸ்ல வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிருந்திருப்போம். ஏன்னா இந்த ஜேர்னி வந்து எப்படின்னா, யாராவது சொல்லி படி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாதியில என்ன ஆகும்னா, நம்ம கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இந்த ஜேர்னி கண்டிப்பா கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து இப்போ 1 வருஷம் ஆகும்போது, 2 வருஷம் ஆகும்போது வந்து நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் தடவை நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ, அந்த ஃபயர வந்து நம்ம மறந்துடவே கூடாது. அதே வேகத்தோட, அதே ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். எனக்கு டவுன் ஆகும்போதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி படிக்க ஆரம்பிச்சோம். நான் வந்து சுரேஷ்ல அந்த ஸ்பீச் குடுக்குற வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன். நான் 14 மணி நேரம்லாம் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 1 மணி நேரமே படிக்க முடியாத டைம்ல வந்து நான் நினைப்பேன். 1 மணி நேரமே நம்மளால இப்ப படிக்க முடியல. ஆனா நம்ம படிக்க வந்த புதுசுல நமக்கு சப்ஜெக்ட் தெரியாது, சப்போர்ட் தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாதப்பவே நம்ம எவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தோம். நம்மளால 14 மணி நேரம் படிக்க முடிஞ்சது. இப்ப எல்லாமே தெரிஞ்சதுனால அசால்ட் ஆயிட்டோமா, அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட எதுக்கு படிக்க ஆரம்பிச்சேன், எப்படி படிக்க ஆரம்பிச்சேங்கிறத நான் நினைச்சுப்பேன். எனக்கு வந்து நான் தான் காம்படிஷன் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எதுக்கு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத மறக்க கூடாது. ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்வேன்னா, நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஏன்னா இப்போ என்னோட வீட்ல வந்து நான் இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என்னை சுத்தி வந்து இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, ஓகேவா? அந்த 2 வீட்லயும் டிவி போடக்கூடாது, 2 வீட்லயும் சத்தமா பேசக்கூடாது, 2 வீட்லயும் அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே ஒத்து வந்துச்சுனாதான் என்னால வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட மைக் இல்ல, அதனால நம்ம மாடியில போய் எடுத்தாலும் காத்தடிக்கிற சவுண்ட் இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள இருந்து தான் எடுத்தாகணும். இது எல்லாமே ஒத்து வரும்போது நான் வீடியோ எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எனக்கு படிக்கும் போதும் இருந்துச்சு. எனக்கு படிக்கும்போது வந்து நான் என்னோட ஸ்டடி ஸ்பேஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். அது அந்த லெவல்லாம் நல்லா இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கர ஃபேன்சியா ஏஸ்தட்டிக்கா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சாதாரணமா வந்து என்ன இவ்வளவு மோசமா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஸ்டடி ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அது காட்டுறேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மியூசிக் கேட்டுட்டு படிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மியூசிக்ல தான் கான்சென்ட்ரேஷன் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்து எனக்கு வந்து பழகிருச்சு. எப்படின்னா நான் வந்து மியூசிக்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மியூசிக், பியானோவோ இல்ல வயலினோ அந்த மாதிரி மியூசிக் தான் கேட்பேன். சினிமா பாட்டுன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நிறைய சினிமா பாட்டு தெரியும். நம்மளும் கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தா அப்புறம் எப்படி படிக்கிறது? சோ சினிமா பாட்டு வந்து நான் கேட்பேன். ஆனா படிக்கும்போது சினிமா பாட்டுலாம் நான் கேட்க மாட்டேன். சினிமா பாட்டு கேட்கறேன்னா அதுக்கு நான் ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டேன்னா நான் அந்த ஒரு மணி நேரத்துல ஜாலியா பாட்டு கேட்டுட்டு அதோட மூடி வச்சுட்டு நான் அடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மியூசிக்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அத வந்து ஸ்டடி மியூசிக்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு யூடியூப்ல நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி மியூசிக் கேட்டுட்டு படிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு கான்சென்ட்ரேஷனே இருக்காது. முக்கியமா தூக்கம் வரும். அந்த மாதிரி மியூசிக் கேட்கும்போது நல்லா அப்படியே ஜாலியா இருக்கும். அப்படியே சாந்தமா இருக்கும். அப்படியே நம்ம தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மைண்ட வந்து நம்ம தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு வந்து மியூசிக் கேட்டுட்டு படிக்கும்போது எனக்கு சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே கேட்காது. அப்ப நான் வந்து அந்த மியூசிக்கே ஒரு கட்டத்துல வந்து அப்படியே நம்மளோட லைஃப்ல ஒரு பாதியா மாறிடும். அப்ப நான் படிக்கிறது மட்டும் தான் எனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அது வந்து நான் செகண்ட் திங் பண்ணுவேன். தேர்ட் திங் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோல காட்டியிருப்பேன். ஒரு டப்பா வச்சுப்பேன். அந்த டப்பால வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சிருப்பேன். ஒரு கோட் மாதிரி. எல்லாமே ஒரு காரணத்துக்காக அது நடக்குது. இந்த நாள் நமக்கு நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு 10, 20 சீட்டை வந்து குலுக்கி போட்டு அந்த ஒரு ஜாடியில வந்து ரோல் மாதிரி போட்டு இப்படி குலுக்கறதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுப்பேன். போட்டு வச்சுட்டு எனக்கு தோணும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகும் போது டக்குனு அதுல ஒண்ணு எடுத்து பார்ப்பேன். ஃபுல்லா எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் மாதிரி தான் அது இருக்கும். நான் வந்து சோகமா இருக்கும் போதும் அதை எடுத்த உடனே சரி நம்ம வந்து இது எவ்வளவு ஆசையா எழுதணும், இது எவ்வளவு நம்பிக்கையா எழுதணும், அந்த நம்பிக்கை வந்து நமக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போட்டுருவேன். அந்த மாதிரி வந்து நான் இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஃபோர்த் என்னன்னா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் வீடியோல கூட நான் போட்டிருந்திருப்பேன். வந்து ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆளே இல்லாத கிளாஸ் ரூம்ல சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் வந்து நான் பாட்டுக்கு நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறத நினைச்சு பேசிட்டு இருப்பேன். நான் வந்து இப்படி எல்லாம் படிச்சேன், அப்படி எல்லாம் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே நம்ம யாரும் முன்னாடி இருக்க மாட்டாங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்து நான் படிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து நீ போட்டோ எடு, நான் அதை ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் எடுத்தேன். ஆனா எனக்கு அந்த சுரேஷ்ல வந்து அன்னைக்கு எனக்கு ஸ்டேஜ்ல பேச சொல்லும் போது அதுதான் தோணுச்சு. ஓகே நம்ம வந்து கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நினைச்சோம். இன்னைக்கு அது நடந்துருச்சு. அப்ப நம்ம நினைச்சா அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு தர ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்ப ஆரம்பிச்சேன். நான் போன வீடியோல சொல்லிட்டு இருப்பேன், நான் நெகட்டிவ் நினைச்சா கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் நெகட்டிவ்ஸ் வந்து நினைக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஹியூமன்ஸ்.
அதனால நம்ம குறைக்க வேணா பண்ணலாம். அதனால நான் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். இப்ப கூட கரண்டா நான் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் நடந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். 5வது விஷயம் வந்து என்னன்னா, நம்ம படிக்கிறோங்கிறது யாருக்குமே சொல்ல வேண்டாம். சொல்லாம இருந்தாலே நமக்கு பாதி பிரஷர் கம்மியாயிரும். இப்ப என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து நான் படிக்கிறத பாக்குறாங்கனால அவங்களுக்கு வந்து நம்ம மறைக்கலாம் முடியாது, தெரிஞ்சு போயிடும். ஆனா இந்த தூரத்து சொந்தம், அப்புறம் வேற ஊர்ல இருக்க சொந்தம், வேற ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த ப்ரிப்பரேஷனை பத்தின ஒர்த் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்றது வேஸ்ட். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்க வந்து நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ எல்லாம் பொண்ணு தானே, நீ சமைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா இப்ப அந்த பையனோட ஒய்ஃப் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு ஆசை இருந்தாலும் வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இப்போ அந்த பொண்ணோட லைஃப்பும் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து அதுதான் ஆசையா இருக்கும். அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆசையா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. ஆனா ஆசை இல்லாம வந்து அப்ரஸ் பண்ணி வச்சாங்கன்னா தான் பிரச்சனை. ஏன்னா நீ வந்து மறுபடியும் இப்ப அடுத்து பிஜி படிச்சு என்ன பண்ண போற, சமைக்க தானே போற அப்படின்னாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் படிச்சு என்ன பண்ண போற, கடைசியில ஃபெயில் ஆயிடுற, சமைக்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லுவாங்க. அதனால நான் அவங்க கிட்ட வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படிங்கறதே சொல்ல மாட்டேன். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டீங்கன்னா கூட தெரியும். நான் வந்து இப்போ இந்த கவுன்சிலிங் போய் ஒரு போஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை வந்து போஸ்டே பண்ணிட்டு இருப்பேன். அது வரைக்கும் நான் படிக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு க்ளூ கூட இருக்காது. நான் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இத்தனை நாளா படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷமா ப்ரிப்பேர் பண்றாளா அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எனக்கு அது தேவையில்லாத ப்ரெஷர். நான் சொன்னேன்னா நான் ஒவ்வொரு தடவை எக்ஸாம் வரும்போது ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆயிட்டியான்னு கேட்பாங்க. இல்லைன்னா இன்னும் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி சுத்தி நம்ம மூஞ்சி பாக்குறவங்க கேட்கறதுக்கே நம்மளால பதில் சொல்லி தீர மாட்டேங்குது. இதுல ஆன்ல இருந்து வேற கிளம்பி வருவாங்க, இல்ல போன்ல வேற கிளம்பி வருவாங்க, ஊர்ல இருந்து வேற கிளம்பி வந்து கேட்பாங்க. அதனால நான் முடிஞ்ச அளவு வந்து யாருக்கும் தெரியாம தான் பாத்துக்கிட்டேங்க. அதனால நீங்க வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமா கண்டினியூஸா படிக்கணும் அப்படின்னா நம்ம வெளியே சொல்லாதது வந்து தப்பே இல்ல. அதுக்கு வந்து நம்ம கில்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாரும் நம்ம கிட்ட எல்லாமே சொல்லிட்டா செய்றாங்க. நம்ம மட்டும் இதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். நம்ம யாருக்கெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். நமக்கு நல்லது நினைக்கிறவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. நமக்கு வந்து இவ அவ்வளவு தூரம் போயிட்டாளா அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் யாருக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து கரஸ்ல ஒரு டிகிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து மேட்டரை முடிச்சிருங்க. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, காசு கொடுத்துதான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நமக்கு ஒரு பாதி டிமோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிதான் நம்மளே வந்து ஏதோ நம்மளோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு வர்றது. காசு கொடுத்துதான் போக முடியும்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்ட மாதிரி ஆயிரும். அதனால வந்து காசு கொடுத்து போவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து போயிட்டு வந்ததுனால சொல்றேன், ஒரு பைசா கூட காசெல்லாம் வந்து யாரும் அங்க வாங்கவும் இல்லை, யாரும் கொடுக்கவும் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்ல தான் நடக்குது. நமக்கு வந்து பின்னாடி எப்படி நடக்கும்னு தெரியாது, முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இப்ப கரெக்டா இப்படி நடந்துட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கும் போதே நம்மளோட வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உள்ள போய்க்கிறதா நமக்கு புத்திசாலித்தனம். நம்ம முன்னாடி எல்லாம் எப்படி நடந்துச்சு, இனிமேல் எப்படி நடக்க போகுதுங்கிறத ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு இப்ப டைம் இல்ல. நம்மளோட லைஃபை ஸ்டேபிள் பண்றதுக்கு தான் நமக்கு இப்ப டைம் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்க ப்ரிப்பரேஷனை வச்சுக்கணும். கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கிறது தான் நல்லது. அடுத்து வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நீங்க ரொம்ப கரெக்டா சூஸ் பண்ணணும். இப்ப நானே சொன்னேன்ல, என்னோட ப்ரிப்பரேஷன்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சொக்க தங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து நம்ம படிக்க கூடாதுங்கிறதுக்கே நம்ம டைவர்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. நம்ம படிக்கலாம்னு உட்காந்தா வா போய் வந்து அதை பார்க்கலாம், வா போன் பார்க்கலாம், வா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ப்ரிப்பரேஷன் ஃபீல்ட்ல கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நான் வந்து தனியா தான் படிச்சேன். நான் ஒரு ஆள் எடுக்கிற நோட்ஸை வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க 2 பேரா ஆயிக்கலாம். இப்ப நான் வந்து ஏன் தனியா படிச்சேன்னா, நான் வந்து ஃபுல்லா வீட்ல இருந்து தான் படிச்சேன். வீட்ல இருந்து படிக்கும்போது வந்து எனக்கு கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு போன் மட்டும் தான், போன்ல மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணி படிப்பேன். ஆனா அந்த பக்கம் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. நாங்க இப்ப பர்டிகுலர் டாபிக் டிஸ்கஸ் பண்றோம், அது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம 24 மணி நேரமும் போன்லயும் இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி, உங்களை பார்த்து பொறாமப்படாத மாதிரி, உங்களுக்கு தெரியலன்னா இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்காம, ஓ இது தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லித்தர மாதிரி இருக்கணும். அந்த பாரதி சொன்னா அந்த பாரதிட்ட கேட்பேன், இது என்ன இப்படி இப்ப வந்து இதுக்கு என்னடா தம்பி இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் வந்துட்டு இது இவ்வளவுதான்க்கா அப்படின்னு தான் சொல்லி தருவானே தவிர, இது கூட தெரியல நீ எல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. அதனாலே வந்து யாரையுமே வந்து இந்த மாதிரி மட்டத்தட்டியே பேசக்கூடாது நம்ம. அடுத்து வந்து நம்ம படிக்க போற இடம், நம்ம படிக்க போற இடத்த வந்து நம்ம ஃபுல்லா பாசிட்டிவா வச்சுக்கணும். உங்களை என்ன மோட்டிவேட் பண்ணுதோ அது வந்து நீங்க எழுதி செவுத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்ல எல்லாம் இல்ல ஹாஸ்டல்ல செவுத்துல ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, நீங்க வந்து
ஒரு அட்டை மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு தோன்றதெல்லாம் நீங்க எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி டவுனா இல்ல படிக்க வேண்டாம் இல்ல படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த ஜஸ்ட் அந்த பேப்பர் எடுத்து நீங்க பாத்துக்கோங்க. அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அப்படியே சும்மா ஃபயர் வரணும். அந்த மாதிரி வந்து நீங்க என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்பேன். ஏன்னா வந்து என் பின்னாடி பேசினது வந்து நான் ஒரு செவுத்துல வந்து எழுதி ஒட்டி வச்சிருந்திருப்பேன். ஏன்னா நான் என்ன மாதிரி டைப்னா, யாராவது என்ன வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து 1 வாரம் 2 வாரம் அதுக்கப்புறம் நான் அப்படியே மறந்துடுவேன். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு திருக்குறள் இருக்கும்ல, நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்றுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள்லாம். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பண்ணாலும் நம்ம கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி வந்து அவங்க ஏதாவது நமக்கு பிடிக்காத பண்ணாங்கன்னா சரி போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் மறந்துடுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் மறந்துடுவேன். ஆனா அந்த விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது. ஏன்னா அந்த பர்டிகுலர் நெய்பர் வந்து நம்ம படிக்கும்போது வந்து கேட்பாங்க, என்னக்கா படிக்கிறீங்க, எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. நாம வந்து இப்ப நான் எப்படி யூடியூப்ல வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கேனோ அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து உட்கார வச்சு இது இப்படி இப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தலையை ஆட்டி கேட்டுட்டு பின்னாடி போய் வந்து அவ 1 வருஷமா படிச்சுட்டு தான் இருக்கா, 2 வருஷமா படிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நக்கலா சிரிக்கும் போது எனக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு. அதை நான் மறந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் செவுத்துல எழுதி ஒட்டி வச்சிருந்தேன். அடுத்து வந்து மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் சில ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். அந்த ஆப் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் ஐகானோட லிங்கோட வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா டீடைலா வந்து சொல்றேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் படிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து மொபைல் இருந்தா படிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க மொபைலை வந்து பேக்ல போட்டு மூடி வச்சுட்டு நீங்க முடிஞ்சா வீட்லயே வச்சுட்டு போயிருங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு டைரி வச்சிருந்திருப்பேன். அந்த டைரியில வந்து நான் எனக்கு அப்ப தோணும் போது என்னெல்லாம் தோணும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நான் அப்படியே எழுதி வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் சோகமாகும் போது அதை நான் எடுத்து திறந்து பார்ப்பேன். திறந்து பார்க்கும்போது நம்ம இது எவ்வளவு கனவோட எவ்வளவு ஆசையோட எழுதணும், அது வந்து நம்ம பொய்யாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணும். தோணும்போது நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரிதான் நான் வந்து கன்சிஸ்டன்ட் டெவலப் பண்ணது. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஏதாவது யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோலயும் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in the next video.